அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் சார். இன்றைய தினம் நம்ம ஜெயகாந்தன் அவர்களின் குருபீடம் என்ற கதை தொகுப்புல இருந்து ஒரு கதை பார்க்க போறோம். புதுச்செருப்பு கடிக்கும் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கதை. கதையோட தலைப்பே எல்லோருமே நம்ம இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். புது செருப்புனா கடிக்கதான் செய்யும். எல்லா புது செருப்பும் கடிக்காது. அதே நேரம் சிலருக்கு சில நேரங்கள்ல சில செருப்பு கடிக்கும். செருப்பு கடிச்சா என்ன பண்ணுவோம்? வேற செருப்பு வாங்குவோம். சில நேரம் அதே செருப்பை நாம சரி பண்ணி போட பார்ப்போம். காலில் கடிச்சிச்சுன்னா தேங்காய் எண்ணெய் போடுவோம். அந்த செருப்பை நன்றாக இழுத்து விட்டு நெகிழ்வுத்தன்மை வரும் வரைக்கும் அதை நாம் கொஞ்சம் போராடி தான் போடணும். சரி, இந்த உவமையை எதற்கு சொல்றாரு? இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி உறவு, அந்த இடத்துல இதை உவமையா சொல்றாரு. இந்த கதையில வரக்கூடிய ஒரு கணவன் தன் மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக எப்படி இப்படிலாம் திருமண வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுது. குழந்தை பருவத்திலே அவருக்கு தன்னுடைய அப்பாவே அம்மாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு பார்த்து பார்த்து திருமணத்து மேல பெரிய ஈடுபாடு இல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நந்தகோபால் அப்படின்னு கதாபாத்திரம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான நட்பு அதுதான் இவர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கே காரணமா இருந்துச்சு. ஒரு வகையில பார்த்தா கிரிஜா தான் இவர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான நட்பு ஒரு நல்ல நட்பு. இப்படிப்பட்ட சூழல்ல தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரவு 12 மணிக்கு மேல அவரு தொடர்ந்து சண்டையை வளர்க்க விரும்பாம கிரிஜாவை சந்திச்சு பேசினா ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல பார்க்க போறாரு. பார்க்க போய் அவரோட இந்த மாதிரி தனது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை எல்லாம் உணர்ந்து அவன் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா, சண்டையா இருக்கு, திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் சில ஆறுதல்கள் சொல்றான். அப்படிதான் இருக்கும், அவன் செல்லமா வளர்ந்த புள்ள அப்படின்னு நீ சொல்ற. அப்படி இருக்கும்போது அவ திடீர்னு ஒரு புது உலகத்துக்குள்ள வரும்போது எல்லாமே அவளுக்கு பயமா தான் இருக்கும், கேள்வியா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீ தான் அவளை புரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் நீ தான் இருக்கணும். அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு அவன் சொல்றா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தையல் மிஷின்ல ஒரு தையல் துணிகளை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவ காலில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டே அடிக்கடி பேசுறான். கதை முடியும் போது நந்தகோபால் கேட்குறாரு கிரிஜாட்ட, என்னாச்சு காலில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, புது செருப்பு இது கடிக்குது, அதான் காலில் எண்ணெய் போட்டுக்கிட்டு இருக்கேன். தையல் மிஷினும் நான் அடிக்கடி கால் பயன்படுத்துறதுனால அது புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு கிரிஜா. இதோட கதை முடியுது. இந்த புது செருப்பு எப்படி கிடைக்குதோ அப்படித்தான் புதிய உறவுகளும் புதிய நட்புகளும் அதையெல்லாம் நாம் தான் சரி பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும். குற்றம் பார்த்தால் சுற்றமே இல்லை. யாருடனும் நம்ம வாழவே முடியாது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த உலகத்துல நம்மளாலே வாழ முடியாதுங்கும் போது நம்மோடு வாழ்பவர்கள், பயணிப்பவர்கள், ரயில் சிநேகம் போல சில நட்புகள், சில நட்புகள் பேருந்து சிநேகம் போல, சில நட்புகள் நம்மளோட காலந்தோறும் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நம்ம அனுசரிச்சு வாழணும். ஒரு தண்டவாளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ரயில், அது 2 தண்டவாளங்களும் சமநிலையில் இருந்தால் தான் பயணிக்க முடியும். அதே ஒரு பக்கம் கூடுதலாகவோ இன்னொரு பக்கம் குறைவாகவோ இருந்தால் பயணிக்க முடியாது. அது மாதிரிதான் வண்டி மாடு. அப்படி நாம் வாழ்க்கையை சில நேரங்களில் சகித்து கொண்டு வாழ கடமைப்பட்டிருக்கும். வெளிநாடுகளெல்லாம் ஆனாவுனா விவாகரத்து. ஆனா நம்ம மரபுகளை பொறுத்தவரை அந்த அளவுலாம் இல்லை. சரி, இப்படிப்பட்ட நிலையில புது செருப்பு கடிக்கும் அப்படின்னா செருப்புன்னு யார சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கதையில வரக்கூடிய பெண், அந்த பெண்ணை தான் செருப்புன்னு சொல்றாரா அப்படின்லாம் யோசிக்கலாம் நீங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி கோணத்துல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஜெயகாந்தனுடைய நோக்கம் பெண்களை குறைவுபட பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. இதே நேரம் அவருடைய பார்வையில ரொம்ப சாதாரணமா புரியுறது மாதிரி, எல்லாருக்கும் புரியுறது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் புது செருப்பு
கடிக்கும் அப்படின்னு கதைக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அது யாருமே மறுக்க முடியாது. செருப்பு கடிக்காத அனுபவம் யாருக்காவது உண்டா? கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழல்ல செருப்பு கடித்து கால்ல அந்த புண்ணை நம்ம ஏற்படுத்தும். அப்படித்தான் நம்ம உறவுகளையும் இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செருப்பு மேல யாராவது கோவப்படுவோமா? கோவப்பட மாட்டோம். அது இயல்பு. அப்படித்தான் நம்ம சில உறவுகள் அவர்களிடம் இருக்கிற நிறை, குறை 2யும் நம்ம சமமா பார்க்கணும். நிறைய நம்ம பார்க்கக்கூடிய அளவு குறையை பெரிதாக எடுத்துக்கொள்வது என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். அவர்ட்ட மட்டும் தான் அந்த குறை இருக்கா? நம்மகிட்ட அந்த குறை இல்லையா? அப்படின்னு நம்ம யோசிப்பது கிடையாது. அப்படியே யோசிக்கணும் அப்படிங்கிற உறவுகளுக்கு இடையிலான ஒரு உணர்வு போராட்டமாக இந்த கதை அமைகிறது. இதுல வரக்கூடிய கிரிஜா அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப எதார்த்தமான கதாபாத்திரமாக பிராக்டிகலா வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை முறையை எடுத்து சொல்கிறார். கதையில சில முக்கியமான செய்திகளும் மட்டும் பார்க்கலாம். கதை இப்படித்தான் தொடங்குது. அவள் முகத்தில் அறைகிற மாதிரி கதவை தன் முதுகுக்கு பின்னால் அறைந்து மூடிவிட்டு வெளியில் வந்து நின்றான் நந்தகோபால். கதவை மூடுகிற வரை எங்கு போக வேண்டும் என்றோ, எங்காவது போக வேண்டுமா என்றோ எல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அப்ப கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, சண்டை வர்றது எல்லாம் இயல்புதான். ஆனாலும் சண்டையே இல்லாம ஒரு குடும்பம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. ஒரு நாணயத்தின் 2 பகுதிகளைப் போலத்தான் கணவன் மனைவி. ஒருத்தரோட பக்கத்தை இன்னொருத்தரால பார்க்க முடியாது. இருந்தாலும் அதை பார்க்க முயற்சித்தால் குடும்பத்துல சண்டைகள் சமாதானங்களா மாறும். அப்ப இவளோட சண்டை போட்டு வெளியில வர்றான். வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல, அவளை பார்க்கவே பிடிக்கல. மறுபடியும் வீட்டுக்குள்ள போறதா? இல்ல இப்படியே நம்ம எங்கிட்டாவது போயிடலாமா? கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணுது. ஒருவேளை இப்படியே போனோம்னா கதவு திறந்திருக்கு, இவளை எப்படி விட்டுட்டு போறது? அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்குள்ள வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மணி 1 இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்க்குறான். மணி 11 இருக்கும் என்று பார்த்தான். இருட்டில் தெரியவில்லை. பிறகு வந்தால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது. சரின்னு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில போறான். கதவை சாத்திக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கும் அவன் பதிலே பேசல. இந்த சூழல்ல வெளியில கிரிஜாவை பார்க்க போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அந்த சைத்தான் என்ற முனகலில் அவனுக்கு கிரிஜாவின் நினைவு வந்தது. அவள் எவ்வளவு இனியவள், இங்கிதம் தெரிந்தவள். சைத்தானை கட்டிக்கொண்டு வந்து வீட்டில் வைத்துக்கொண்டு அவளை போய் சைத்தான் என்று நினைக்கிறேனே. நான் திருமணம் பண்ணிக்கிறது காரணம் அந்த சைத்தான் தானே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கிரிஜாவை இவன் சந்தித்திருக்காவிட்டால் திருமணம் என்ற ஒரு நிலைக்கு அவன் போயிருக்க மாட்டான். அவங்க அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் இவனுக்கு அதுல ஈடுபாடு இல்லாமலே இருந்தது. இப்போது இந்த நேரத்தில் மணி 12 இருக்கும். இந்த நேரத்துல போய் அவளை பார்த்தால் என்ன என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அவளை எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். இந்த 6 மாத காலமாக கல்யாணமாகி ஒவ்வொரு நாளும் இவளோட மனஸ்தாபம் கொண்டு ஏன் இப்படி ஒரு வம்பில் மாட்டிக்கொண்டோம் என்ற மனம் சலிக்கிற போதெல்லாம் அவன் கிரிஜாவை நினைத்துக் கொள்வது உண்டு. என்றாலும் அங்கே போகலாம் என்ற எண்ணம் இப்போதுதான் தோன்றியது. கிரிஜாவுடைய நிலை என்ன அப்படின்னா, அவள் வந்து இவனோட வேலை பார்க்கும்போது பழக்கம். ஒரு வறுமையோட போராடக்கூடிய ஒரு பெண். தன்னுடைய அம்மா, தம்பி இவர்களை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறா. இப்படிப்பட்ட சூழல்ல அவளுக்கு வேலை இல்லாம இருந்த போது இவன் அவளுக்கு உதவி இருக்கிறான். சில நாட்கள் திருமணத்துக்கு முன்பாக அவளோட இவன் தங்கி இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடையிலான நட்பு இருந்தது. ஒரு முறை வேலையே இல்லாம கிரிஜா இருந்த போது இவன் வந்து அவளுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் வாங்கி கொடுத்த போது அவ சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏன் நம்ம ஒரே இடத்துல இருந்தா நான் உங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற நிலையில இருவரும் நட்பாக ஒரே வீட்டுல தங்கி இருந்த காலங்கள்லாம் உண்டு. திருமணம் அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்ச உடனேயே 2 பேரும் வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவதான் அனுப்பி வச்சான். இப்படிப்பட்ட அளவுக்கு அவர்களுக்கு இடையிலான நட்பு இருந்தது. இருந்தாலும் கிரிஜா அவளுடைய வாழ்க்கையில பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறார். சில நேரங்கள்ல தன்னுடைய அந்த உறவை சிலருடன் பகிர்ந்து கொண்ட நிலையிலும் அவள் இருந்திருக்கிறார். இருந்தாலும் இவனோடு நந்தகோபாலோடு நல்ல நட்பு மட்டுமே இருந்தது அப்படிங்கிற நிலையில அவளை நாம் பார்க்க வேண்டும். தான் இவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்பு எப்படியெல்லாம் இருந்த போதும் இப்போது இவளை இங்கு தனியே விட்டு விட்டு அங்கே போவது இவளுக்கு செய்கிற துரோகம் இல்லையா என நினைத்து பார்த்தார். இவள் என்னதான் சண்டைக்காரியாக இருந்தாலும் இவள் மீது தனக்கு எவ்வளவுதான் கோபம் இருந்த போதும் தன் மீதுள்ள விருப்பால் அதற்கு ஆறுதலாக இவ்வளவு தன்னை மாதிரி யாரையாவது பார்க்க போனா நம்ம ஏத்துக்கிறோமா அப்படின்னு அவனுடைய மனசாட்சி அவனுக்குள்ள பல கேள்விகள் கேட்குது.
இருந்தாலும் நம்ம ஒண்ணும் தப்பாலாம் போகலையே, ஒரு நட்பு நிலையில தானே பார்க்க போறோம் என மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டு அவன் அவளை கிரிஜாவை சந்திக்க போகிறான். அவனுடைய விதவை தாய் வயோதிக காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தான் சாகும் முன் இவனுக்கு கல்யாணம் செய்து பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையை இவனிடம் தெரிவிக்கும் போதெல்லாம் அவளது வாழ்க்கையை சுட்டிக்காட்டி தாயை பரிகாசம் செய்வான். ஏன்னா அம்மாவை அவங்க அப்பா போட்டு அடிச்ச அடி அதெல்லாம் தான் அவனுக்குள்ள ஆழமா இந்த திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம இருந்தது. அதை அவன் சுட்டி காட்டுகிறான். அவளுக்கு அப்போது வருத்தமாகவும் கோபமாகவும் கூட இருக்கும். விட்டு கொடுக்காமல் நான் வாழ்ந்ததற்கு என்ன குறை என அவளும் பேசுவாள். கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று முகத்தில் அடித்து பேசிவிட்டு வந்து விடுவான் நந்தகோபால். இப்படி அவன் திருமணத்துக்கு முன்னாடி பல காலங்கள் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லியதெல்லாம் அவனோட நினைவுக்கு வருது. பட்டணத்தில் உத்தியோகம் பார்த்து கொண்டு தனி வாழ்க்கை அதற்கு பழகி இப்படியே 30 வயது கடத்திவிட்ட அவனுக்கு கல்யாண ஆசையும் குடும்பத்தை பற்றிய கற்பனைகளும் வளர காரணமானது கிரிஜாவின் உறவுதான். கிரிஜாவுக்கு முன்னால் அவனுக்கு அது மாதிரியான உறவு வேற எந்த பெண்ணோடும் ஏற்பட்டதில்லை. அவளுக்கு இவன் மிகவும் புதியவனாக இருந்தான். ஆனால் அவள் அப்படி இல்லை என்று இவனுக்கு மாத்திரமல்ல வேறு பலருக்கும் பிரசித்தமாகி இருந்தது. அவளும் அதையெல்லாம் மறைக்கக்கூடிய நிலையில் இல்லை. எனினும் இவனோடு இருந்த நாட்களில் அவள் மிகவும் உண்மையாகவும் அன்பாகவும் ஒரு பெண்ணின் உடனிருப்பும் உறவும் ஒரு ஆணுக்கு எவ்வளவு இன்பமானது வசதியானது என்பதை உணர்த்துகிற முறையிலும் வாழ்ந்தாள். அந்த 2 மாத காலம் மிக மேன்மையான இல்லறம் என்று இந்த நிமிஷம் இவனை அவமதித்தும் புறக்கணித்தும் வாசற்படிக்கு வெளியே இந்த நள்ளிரவில் நிறுத்தி வைத்துவிட்டு இருமாப்போடு படுத்து கொண்டிருக்கிறாளே, அவள் மீது பற்றி கொண்டு வருகிற கோபத்தில் நினைத்து பெருமூச்சும் கண்ணீருமாய் பரிதாபமாக மறுபடியும் உள்ளே திரும்பி பார்த்தான் நந்தகோபால். இப்படி எதிர்பார்ப்பு யதார்த்தம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் அடுத்தவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் கொடுக்கிறோமா அடுத்தவர்களுக்கு என்பது ஒரு கேள்வி. நந்தகோபால் வேலை செய்கிற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியார் எக்ஸிபிஷன்ல தான் முதலில் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். அதிலிருந்து அவர்களுடைய நட்பு தொடர்ந்து இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு அதே நேரம் அந்த நாகரீக நட்பாக அந்த நட்பு இருந்தது என்று அவர்களுடைய நட்பை ஜெயகாந்தன் சொல்றாரு. அவள் எல்லோருடனும் கலகலவென பேசுவாள். இவனை அவள்தான் முதலில் டீ சாப்பிட அழைத்தாள். இவனோடு பேச்சு கொடுத்தாள். இரவு 11 மணிக்கு வீடு திரும்பும் போது சில நாட்கள் அந்த மேனேஜர் தான் காரில் போகும் வழியில் இவளை இறக்கி விடுவதாக அழைத்து செல்வார். அவரை பற்றி ஆபீஸில் ஒரு மாதிரி பேசுவார்கள். அவருடன் அவள் போவது இவனுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். ஒரு நாள் அதுபோல் மேனேஜர் தன்னுடன் அவளை அழைத்த போது அவள் நந்தகோபாலை காட்டி, மிஸ்டர் நந்தகோபால் எங்க வீட்டுக்கு போற வழிதான் சார், அவரோட நான் போய்க்கிறேன் என்று சொன்னால். அப்படி தொடங்கியது அவர்களுடைய நட்பு. தான் கல்யாணமே வேண்டாம் என பயந்திருந்த காரணங்களை அவளிடம் சொன்ன போது அவள் சிரித்தாள். இதெல்லாம் ஒரு காரணமா? உங்க அம்மா உங்க அப்பாவை கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக நீ கல்யாணத்தை வெறுக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா கிரிஜா. ஒரு பொண்ணுக்கு இந்த பயம் வந்தா நியாயம்தான். ஆம்பளைக்கு இதுல என்னங்க பயம் இருக்கு? அவரை மாதிரி நீங்க உங்க பெண் சாதியை அடிக்காம இருந்தா சரியா போகுது அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. அவன் அவளிடம் கல்யாணத்தை பற்றியும் ஊரில் இருந்து அம்மா எழுதுகிற கடிதங்களை பற்றியும் பேசினான். இருவரும் ஒன்றாக வாழ்ந்து தான் இன்னொருத்தியை கல்யாணம் செய்து கொள்கிற விஷயம் அவன் அவளிடம் பேசுவதும் அதற்கு உடன்பாடாக அவளும் அவனை வற்புறுத்துவதும் முரண்பாடான விஷயமாகவே பொருத்தமற்றதாகவோ இருவருக்குமே தோன்றவில்லை. தனித்தனியாக இருக்கிற நேரத்தில் மனசின் ஆழத்தில் அந்த முரண்பாடு தோன்றியதன் காரணமாக அவர்கள் அது குறித்து மிக சாதாரணமாகவும் அதிகமானதாகவும் பேசினார்கள். ஆண் பெண் நட்பு அப்படின்னாலே இன்னைக்கு கூட பல நேரங்களில் கேள்விக்குறியாக தவறாகவே பார்க்கப்படக்கூடிய நிலையில ஜெயகாந்தன் இது எழுதிய போது கிட்டத்தட்ட 1969 70களில் எழுதப்பட்ட ஒரு கதை. இதெல்லாம் அவருடைய ஒரு சமூக புரிதலை வெளிப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பல நேரங்கள் அவளுடைய நினைவு அவனுக்குள்ள வரும். அவளோடு இவன் இருந்த அந்த 2 மாத காலத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு நர்சரி பள்ளியில் ஒரு டீச்சராகவும் டெம்பரரி வேலையும் அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். மாலை நேரங்களில் தையல் கிளாஸுக்கு போவாள். டெய்லரிங்கும் கொஞ்சம் தெரியும். அவனுடைய கல்யாணத்துக்கு தேதி குறிக்கும் வரை அவன் அவளோடு தான் இருந்தான். பிறகு அவளே தான் கூறினாள், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, நீங்க உங்க மெஸ்ஸுக்கே போயிடுங்க, உடம்ப நல்லா பார்த்துக்குங்க என சொல்லி இருவரும் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு நிலை.
இப்படி பழசையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே சைக்கிளை ஓட்டி அவ இருக்கக்கூடிய இடத்தை போய் அடைகிறான். வீட்டு வாசலில் சைக்கிளை நிறுத்தி பூட்டி விட்டு மாடியை அண்ணாந்து பார்த்தான். மாடி மீதுள்ள கூரையின் சிறிய ஓட்டைகளில் உள்ளே விளக்கு எரிவது தெரிந்தது. தீக்குச்சியை கிழித்து வாட்சில் மணி பார்த்தான். மணி 12 மணிக்கு இப்படி போறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தாலும் இவளை சந்தித்தால் ஆறுதலாக இருக்கும் என்ற எண்ணத்தோட போறான். திடீரென தன்னை பார்க்கும் ஆச்சரியத்தோடு அவள் நிலை எப்படி இருக்கும் என மனசுக்குள் நினைத்து கொண்டே படியேறான். மேல் படியிலிருந்து அவன் தலை தெரியும் போது காலடி சத்தம் கேட்டு தையல் மிஷின் அருகே ஸ்டூலில் உட்கார்ந்து எதையோ ஊசியால் பிரித்து கொண்டிருந்த கிரிஜா யாரது என அதட்டல் குரலுடன் எழுந்தாள். நான் தான் என இவன் தன் பெயரை சொல்வதற்கு முன்பாக சந்தோஷம் தாங்க முடியாமல் ஹை நீங்களா வாங்கோ என வரவேற்றார். அவனை தழுவிக்கொள்ள பரபரத்த கைகளில் விரல்களை திருகி திருகி நெட்டி முறித்து கொண்டே என்ன இந்த நேரத்தில் உட்காருங்க சாப்பாடெல்லாம் ஆச்சா என அவனை வரவேற்று உட்கார சொன்னார். இப்ப இருவருக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும்போது இவளையே திருமணம் செய்திருக்கலாமே அப்படின்னு கூட அவனுக்குள்ள எண்ணம் வந்தது. அவளுக்குள்ளும் அந்த எண்ணம் இருந்தது. இருந்தாலும் அவள் தனது நிலையை எண்ணி பார்த்து அதை பத்தி இருவருமே பேசிக்கல அப்படிங்கிறது ஜெயகாந்தன் சொல்றார். திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன் என்றான். அவள் கலவரம் அடைந்தால் அது அவனுக்கு தெரியாத வண்ணம் சமாளித்து கொண்டு தண்ணி கொடுக்குறா. இருவருக்குமே திகைப்பும் படபடப்பும் அடங்க சிறிது நேரம் பிடித்தது. அவன் அந்த புதிய தையல் மிஷினை பார்த்து அதை பற்றி விசாரித்தான். அவள் தான் டெய்லர் பாஸ் பண்ணியதையும் இன்ஸ்டால்மெண்ட் இதை வாங்கியதையும் இப்போ என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலையில இருக்கு எனவும் அவள் ஆறுதல் தெரிவித்தாள். அவள் தையல் மிஷின் மீது குவிந்து கிடந்த தைக்க வேண்டிய அந்த புது துணிகளை எல்லாம் பிரித்து ஒவ்வொன்றாக மடித்து வைத்துக் கொண்டே இவனிடம் பேசினாள். அவன் ஏதோ வருத்தத்துல இருக்கான் அப்படிங்கறத மட்டும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதற்காகத்தான் அவன் சந்தோஷப்படப்பட்ட விஷயத்தை முதலில் அவள் சொன்னாள். நம்ம சந்தோஷமா இப்ப ஆறுதலா அவனுக்கு இதை சொல்லணும் நினைச்சு அதை சொன்னான். எனக்கு இப்ப எந்த வறுமை நிலையும் இல்லை, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத. எனவே இப்போது அவன் வருத்தம் அறிவுக்கு புரிய தானும் வருந்தினாள். அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே அவளிடம் பேசினான். அவள் முகத்தை பார்க்காமலே வருந்திய குரலோடு நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறேன். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப என்ன பண்றது என புலம்பிக் கொண்டிருந்தவனின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் கிரிஜா. கல்யாணம் முடிந்து தன்னோடு புறப்பட்ட போது அவள் ஆரம்பித்த அழுகையை இன்னும் நிறுத்தவில்லை எனவும் அவளுக்கு தன்னோடு வாழ்வதில் மகிழ்ச்சி இல்லை எனவும் அவள் தன்னை அவமதிப்பதையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வருத்தத்தை கிரிஜாவிடம் தெரிவித்தான். தையல் மிஷினுக்கு பக்கத்தில் இருந்த எண்ணெய் போடுகிற ஆயில் கேனை எடுத்து கால் பெருவிரலுக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையே உள்ள புண்ணுக்கு எண்ணெய் விட்டு கொண்டே அவன் பேசுவதை கேட்டாள் கிரிஜா. பாவங்க அது அறியா பொண்ணுங்க என்று அவள் சொன்னதை கேட்டு அவன் ஒன்றும் புரியாமல் தலை நிமிர்ந்து கிரிஜாவை பார்த்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலேயே உங்களுக்கு சமமா ஆயிடுவாங்களா அவங்க? அப்பா அம்மாவுக்கு செல்ல பொண்ணு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒரு ஊர்ல தனியா அவங்களோட வந்து வாழ்றப்ப அந்த குழந்தை மனசு எப்படிங்க இருக்கும்? அதை புரிஞ்சு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். நீங்க ட்ரெயின்டு இல்லையா? ஒரு ஆம்பளைங்கிறதே அவங்களுக்கு புதுசு இல்லைங்களா? பயமா இருக்குங்க, அருவருப்பா கூட இருக்குங்க. நான் உங்ககிட்ட அப்படிலாம் இருந்தேன்னா அதுக்கு காரணம் என்னங்க? நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? யாருங்க வைப்பா இருக்கிறது ட்ரெயின் ஹேண்டா கேக்குறாங்க? இப்ப சொல்லுங்க, என்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு. அப்ப ஏன் உங்களுக்கு தோணல? நான் ஏற்கனவே ட்ரெயின்டு அப்படிங்கிற டிஸ்குவாலிபிகேஷன் தாங்க அது காரணம். அதனால உங்க ஒய்ஃபை விட நீங்க அனுபவஸ்தர் அப்படிங்கிறத நினைப்புல வச்சுக்கணும். அவங்க குழந்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட இருந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருக்கணும். அப்படிதாங்க போக போக எல்லாம் சரியாகும் என ஒரு முதிர்ந்த நிலையில அவள் அவனுக்கு புத்தி சொல்லுகிறாள். அதை அறிவுரை என்று எடுத்துக்கொள்ளாமல் இதுதான் யதார்த்தம் என்பதை புரிய வைத்தார். நான் சொல்லுதல் யாருக்கும் எளிது அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி அவர் சொல்றது எதுவுமே தப்பு இல்லை, 100க்கு 100 உண்மை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவள் எல்லாவற்றையும் லேசாக்கி விட்டதை நினைத்து அவன் ஆச்சரியப்பட்டான். இவளிடம் வர வேண்டும் என தான் நினைத்தது எவ்வளவு சரியானது என எண்ணினான். மனச்சுமை அப்படின்னு சொல்லுவோம், நம்மளாக தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சுமைகள். அவன் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் நிறுத்தி இருந்த கால் வெள்ளிடுக்கில் எண்ணெய் விடுகிற காரியத்தில் மறுபடியும் முனைந்தார். என்ன கால்ல என்று அவள் அருகே நகர்ந்து துணிந்து பார்த்தான். அவன் போன வாரம் புதுசா செருப்பு வாங்கினேன், கடிச்சிருச்சுங்க.
மிஷின் தைக்கிறதுனால விரல் அசைறதுனால சீக்கிரம் ஆற மாட்டேங்குது என்ன சொல்லிக் கொண்டே இருந்தவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு சிரிப்புடன் சொன்னாள், பாத்தீங்களா, செருப்பு கூட புதுசா இருந்தா கிடைக்குதுங்க. அதுக்காக பழஞ்செருப்பை யாராவது வாங்குவாங்களா கடையில போய்? அவள் சிரித்துக் கொண்டுதான் சொன்னாள். அவன் அவள் கைகளை பிடித்துக் கொண்டு அழுது விட்டான் என கதையை முடிகிறது. இந்த கதைக்கும் தலைப்புக்கும் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கும் நம்ம வாழ்வியல் யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது சாதாரண வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, இது தவிர்க்க முடியாதது. கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு என்பதும் விட்டு கொடுத்தல் என்பதும் தேவையான. அதே மாதிரி சாப்பாட்டுல உப்பு மாதிரி, அது உப்பு இல்லை அப்படின்னாலும் உணவு சுவை இருக்காது. உப்பு அதிகமா போனாலும் சாப்பிட முடியாது. அப்படி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய கோணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்ற கோணத்துல இந்த கதையை நாம் அணுகலாம்.